பெண் ராசிகள், ஆண் பெண் ராசி வீடுகள் இதான் சொல்லியிருக்கு பாருங்க. ஒற்றைப்படை ராசிகள் ஆண் ராசிகள், இரட்டைப்படை ராசிகள் பெண் ராசிகள். இந்த இங்கு மாற்றி, அதாவது கலர் மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்க. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாம் ஆண் ராசிகள். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். என்ன சார் ஆண் ராசி பெண் ராசின்னு இதனால் என்ன சார்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவதுங்க, ஆண் மகன் ஆண் ராசியில் பிறந்தால் ஆணுக்குரிய தன்மை இருக்கும். பெண் மகள் பெண் ராசியில் பிறந்தால் பெண்ணுக்குடைய தன்மை, ஃபெமினின் குவாலிட்டி இருக்கும். அப்படி இல்லாமல் ஆண் பெண் ராசியில் பிறந்தால் பெண்ணுக்குடைய இயல்புகள் வரும். பெண் ஆண் ராசியில் பிறந்தால் ஆணுக்குடைய இயல்புகள் பெண்ணுக்கு வரும். இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். கிரகங்களின் உச்ச வீடுகள், இப்போ 9 கிரகங்களை பற்றி படித்தோம் இல்லையா. உச்சம் என்னன்னா உயர்ந்த பலன்களை, எல்லாமே நல்ல பலன்களாக தரக்கூடிய தன்மை. ஒரு சில கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு அந்த உச்ச தன்மை வரும்ன்றதுக்காக இந்த ஒரு கட்டம் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். சூரியன் மேஷத்தில் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், குரு கடகத்தில் உச்சம், புதன் கன்னியில் உச்சம், சனி துலாவில் உச்சம், ராகுவும் கேதுவும் விருச்சிகத்தில் உச்சம். ஆனால் ரெண்டும் ஒரே கட்டத்தில் இருக்காது. ரெண்டுமே ராகு கேது எப்போவுமே ஒரே ஆக்சிஸில் 180 டிகிரியில் இருக்கும். அதாவது எதிர் இருக்கும். ராகு கேது எதிர் ராசியிலே இருக்கும். அடுத்தது செவ்வாய் மகரத்தில் உச்சம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம். ஆனால் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். உச்சம் என்ன, அந்த கட்டத்தில் சூரியன் இப்போ மேஷத்தில் இருக்க உடனே உச்சம்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்போ பாருங்கள், டிகிரியை பாருங்கள். சூரியன் 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் உச்சம். 10வது டிகிரியில் இருந்தால் அதி உச்சம். 1லேருந்து 9 வரைக்கும் இருந்தால் உச்சம். 10வது டிகிரியில் இருந்தால் அதி உச்சம். அதே மாதிரி சந்திரன் 3வது டிகிரியில் அதி உச்சம். ஆனால் 1, 2 டிகிரி கூட உச்சத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி குரு 5 டிகிரியில் அதி உச்சம், புதன் 15 டிகிரியில் அதி உச்சம், சனி 20 டிகிரியில் அதி உச்சம், ராகு கேதுக்கு டிகிரி கொடுக்கல, செவ்வாய்க்கு 28 டிகிரியில் அதி உச்சம், சுக்கிரனுக்கு 27 டிகிரியில் அதி உச்சம். இப்போ இந்த உச்சம்னா அந்த பண்புகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நலனே நாடும் கிரகங்கள் உச்ச கிரகங்கள். உடைய வந்துட்டோம், நீச்ச கிரக வீடுகளுக்கு வந்துட்டோம். எந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சமாகுதோ அதுக்கு நேர் எதிர் வீட்டில் நீச்சம் அடையும். இப்போ பாருங்கள், மேஷத்தில் சூரியன் உச்சம். இப்போ அதுக்கு 7வது வீடு பாருங்கள். அங்கேருந்து எண்ணிட்டே வாங்கல. மேஷத்துலேருந்து 1 2 3 4 5 6 7வது வீட்டில் சூரியன் நீச்சமடைகிறார். அதுபோலவே சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா போன கட்டத்தில். இப்போ அங்கேருந்து 7வது வீட்டை எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7. அதாவது விருச்சிகத்தில் சந்திரன் உச்சம். ஆனால் எங்கே போனாலும் இந்த சூரியன் சந்திரன் பக்கத்திலே இருப்பாங்க. ஏன் தெரியுமோ, சூரியன் கிங், சந்திரன் குவீன், ராஜா ராணி, இவங்க விட்டு பிரிய மாட்டாங்க. இதுலேருந்து ஒரு தாத்பரியம் என்ன, கணவனும் மனைவியும் எங்கு சென்றாலும் பிரிந்து வாழக்கூடாது, ஒன்றாகவே வாழ வேண்டும். அந்த ஒரு தத்துவத்தை இந்த 2 கிரகங்களும் நமக்கு சொல்லாமல் சொல்லுகின்றன. ஆகம் அனுஷம் கேட்டை. 3வது ரவுண்டு மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி. இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அசுவினி மகம் மூலம் இந்த 3மே கேது கிரகத்தை தழுவிய நட்சத்திரங்கள். பரணி பூரம் பூராடம் சுக்கிரனை தழுவிய நட்சத்திரங்கள். கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனை தழுவிய நட்சத்திரங்கள். ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனை தழுவிய நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயை தழுவிய நட்சத்திரங்கள். திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவை தழுவிய நட்சத்திரங்கள். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவை தழுவிய நட்சத்திரங்கள். பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி பகவானை தழுவிய நட்சத்திரங்கள். ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனை தழுவிய நட்சத்திரங்கள். இப்போ முதல் ரவுண்டை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 12 கட்டங்களில் 108 பாதங்களை அடக்கியிருக்கிறோம். 12 ராசிகள் நடுவில் பாருங்கள், 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள், ஒரு ராசிக்கு 9 பாதம். ஸோ 12 × 9 108 பாதம், 27 × 4 108 பாதம் தான். இப்போ அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம். மேஷராசியில் பாருங்கள், மேஷராசியில் பார்த்தீங்கன்னா
அஸ்வினி 4, பரணி 4, கார்த்திகை 1, 9 பாதம் ஆயிடுச்சா? அடுத்து ரிஷப ராசியில் வரும்பொழுது கார்த்திகை 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதாவது கார்த்திகையுடைய 3 பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ரோஹிணி 4 பாதம், மிருகசீர்ஷம் 1, 2ஆம் பாதம். அதே மாதிரி அதுக்கடுத்த கட்டம் பாருங்க. இது என்ன கட்டம்? மிதுனம். மிதுன ராசியில் 9 பாதங்கள், மிருகசீர்ஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம். கடகத்தில் வரும் பொழுது புனர்பூசம் 4ஆவது பாதம் மட்டும் இருக்கும். அதனால தான் 1ன்னு போட்டிருக்கோம். பூசம் 4, ஆயில்யம் 4. இப்போ இந்த ரவுண்டு இன்னொரு தடவை ஆரம்பமாகும் பாருங்க. இந்த 4 கட்டத்தில் எந்த விதமாக பாத வரிசை இருக்கிறதோ அதே பாத வரிசை சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் அதே மாதிரி வரும் பாருங்களேன். மகம் 4, பூரம் 4, உத்திரம் 1. அப்போ மேஷத்தில் பாருங்க அஸ்வினி 4, பரணி 4, கார்த்திகை 1. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மகம் 4, பூரம் 4, உத்திரம் 1. ரிஷபத்தில் பாருங்க கார்த்திகை 3, ரோஹிணி 4, மிருகசீர்ஷம் 2. அதே மாதிரி இங்கே கன்னியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் 3, ஹஸ்தம் 4, சித்திரை 2. மொத்தம் 9 9 வந்துடணும். அடுத்தது துலாவில் பார்த்தீங்கன்னா சித்திரை 2, சுவாதி 4, விசாகம் 3. அடுத்தது விருச்சிகம், விசாகம் 1, அனுஷம் 4, கேட்டை 4. இது 2வது ரவுண்டு முடியுது. 3வது ரவுண்டு மூலத்திலிருந்து ஆரம்பமாகும். மூலம் 4, பூராடம் 4, உத்திராடம் 1. அடுத்தது மகரம். மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4ஆவது பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம். அப்புறம் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4ஆவது பாதம், சதயம் 4 பாதமும் உண்டு, பூரட்டாதி முதல் 3 பாதம். கடைசி ராசி மீனராசி. மீனராசியில் பூரட்டாதி 1ன்னா பூரட்டாதி 4ஆவது பாதம் மட்டும்னு அர்த்தம். உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். இப்போ எல்லாம் எண்ணிங்கன்னா கரெக்டாக 108 பாதம் வரும், 27 நட்சத்திரங்கள் வரும், 12 ராசிகள். இப்போ ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் பாருங்க, இதுக்குள்ளே அடக்கம். எப்படி? 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் எல்லாம் கூட்டுங்களேன். 12 + 9 + 27 எத்தனை வருது? 12 + 9 21, 21 + 27 48. ஆகையினால் ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்க போகிறோம். அஸ்வினி கேது திசை, 7 வருடங்களை கொண்ட கேது திசையில் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. இது மேஷ ராசியில் வருகின்ற முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வம் என்றால் குதிரை என்று பொருள். இந்த நட்சத்திரம் ஆகாயத்தில் குதிரையின் முகம் போல் தெரிவதால் அதற்கு இந்த பெயர் அமைந்தது. 6 நட்சத்திர புள்ளிகளின் வடிவத்தில் இது தெரியும். இதை யார் சார் பார்த்தாங்க? வராக மிகிரர் இவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்க. பராசரர், கல்யாணவர்மா இவங்கெல்லாம் இந்த பழைய முனிவர்கள்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வான மண்டலத்தில் எந்த வடிவத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி அதற்கு தகுந்தபடி அந்த பெயரை கொடுத்துருக்குறாங்க. காரண பெயர்கள். அஸ்வினி முதல் பாதம் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் உதயமாகி சுமார் 6 மணி காலத்துக்குள்ளான காலம். அதற்கு மேல் ஆனால் 2வது பாதம். அப்போது 4 பாதத்திற்கு 24 மணி நேரம், ஒரு பாதத்திற்கு 6 மணி நேரம் என்ற கணக்கில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடையே சில பொது குணாதிசயங்களை காண முடியும். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் என்று சொன்னாலே சில பொதுவான குணங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதத்தில் வருகின்ற விசேஷ குணங்கள்.